இந்த பழைய பட்டு புடவையெல்லாம் நானே கட்டுறது இல்லைங்க. இதெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த புடவைக்கெல்லாம் காசு தராங்களா அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு தான் இருக்கிற மொத்த பட்டு புடவையும் எடுத்து கட்டுப்பையில் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க. ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து நம்ம இட்லி கடை வேலையிலேருந்து நம்ம ரெடியாகி கொஞ்சம் வெளியவும் போகிறோம். அதையுமே பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீன் வீடியோவா போலாமா? ஆக்சுவலாக லட்சோட பேக் அது கிடையாது. லட்சு பேக் வேறு. எக்ஸாம் நடக்குது லட்சுக்கு, ஆனுவல் எக்ஸாம். அதனால் இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சுஜனுக்கு எதுக்கு தான் ஸ்கூல் வைக்கிறாங்கன்னே தெரியல. சும்மா போயிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாரு. இதுதான் எங்கள் ஸ்பாட். ரெகுலராக இங்கே உட்காந்துருவோம். ஆமாம், நான் துடைக்கணும். நான் துணி இல்லை, நான் துடைக்கணும். அதை துடைக்க சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு மேலே இதுதான் எனக்கு. ரெண்டு குழந்தைய பிறந்தாலே இப்படி தாங்க. இப்படி தான் இந்த ஒரு குழந்தைய உட்கார வச்சு இன்னொரு குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு ரெண்டு குழந்தைய உட்கார வச்சு நான் இப்படி தான் ஆகிட்டேன். எக்ஸாம் படித்தாச்சா லட்சு? சுஜனுக்கு சனிக்கிழமை கிராஜுவேஷன் டே. அதுக்கும் நம்ம போவோம். கிராஜுவேஷன் டேயில் என்ன பண்ணுவாங்க? சர்டிஃபிகேட் மெடல் கொடுப்பாங்களா? அப்போ நீ என்ன ட்ரெஸ் போட்டிருப்ப? எல்லோ கலர் ட்ரெஸ். எல்லோ கலர் ட்ரெஸ். இவங்களும் ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. எல்லோ கலர் ட்ரெஸ் தான். எல்லோ கலர் ட்ரெஸ். எல்லோ கலர் ட்ரெஸ். சுஜன் ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் அப்படின்றதுல செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. சூப்பர் சூப்பர். ரொம்ப தன்னடக்கும் சாருக்கு. புலவருக்கு ரொம்ப தன்னடக்கும். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாரு. கர்ச்சீஃப் கேட்டு எடுத்துட்டு வந்தியா? போட்டு பேசணும். அவன் போய் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வரட்டும். நம்ம குழந்தைங்களை ஏற்றி அனுப்பிச்சிட்டு நாங்கள் கடகடன்னு இட்லி எல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோம். பஸ்ஸு வரணும். இப்போ என்னென்னா எக்ஸாம் நடக்கிறதுனால ஆஃப் டே வந்துடுறாங்க. அதனால பஸ்ஸு மாறி மாறி வரும். பாய், வாங்க நம்ம போய் இட்லி கடையை பார்த்துட்டு இட்லியெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு இட்லி கொடுத்துட்டு. பட் என்னன்னா அந்தளவுக்கு வியாபாரம் இப்போல்லாம் ஆவறது இல்லைங்க. ஐயோ, அம்மாவே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏதுங்க நான் எடுக்கிறேன், நீங்கள் போங்க. இப்போ நம்ம இட்லி இறக்கிட்டு அடுத்து நம்ம காஃபி போட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு அப்படியே போய் கிளம்ப போகிறோம். நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறோன்னா சாரியே கட்ட மாட்டேன். நான் சுடிதார் தான் போட்டுப்பேன். ஏன்னா லாங் ட்ரைவ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி சாரி கட்டிட்டு தான் போகிறோம். லாங்காக போகிறோம். போகலாமா? வாங்க. நம்ம இட்லி சிஸ்டர் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் கடையில் நானும் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, எங்கள் வீட்டாண்டே தான் இருக்குது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கே சாப்பிட்டு போகலாம். ஆனால் என்ன, ஒரு 10 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 8 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். வடகறி, சாம்பார், சட்னி, வடை எல்லாமே கிடைக்கும். 8 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா வெறும் இட்லி சாம்பார் மட்டும் தான் கிடைக்கும். அதனால் டைமிங் மட்டும் நீங்கள் பார்த்துன்னு வந்துடுங்க. ஓகே. இப்போ இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டு டீ போட்டு முடிச்சுட்டு அப்புறமா நான் சொல்கிறேன், சரியா? ஓகே. இட்லி ஊற்றி வச்சாச்சு. நம்ம இப்போ மேலே போய்ட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா? வாங்க. ஓகே. இட்லியை இன்னொரு வாட்டி இறக்கி முடிச்சுட்டு அப்படியே அம்மாக்கு டீயும் போட்டு கொடுத்தாச்சு. நம்மளும் டீ போட்டு மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட்டிட்டு ரெடியாக போகிறோம். ஓகேவா? ரெடியாக இல்லாமா? வாங்க. ஏங்க ஒரே ஒரு ஹெல்ப்புங்க. இந்த வாட்டியாவது பூ டக்குன்னு வாங்கி கொடுங்க. ரொம்ப நேரம் கழித்து வாங்கி தரீங்க. அங்கங்கே முன்னாடி நீங்கள் கிளம்பும் போதே பூவோடு கிளம்பணும்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னடானா கடைக்கு தான் கூட்டு போய் வாங்கி தரீங்க. முன்னாடியே வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் அதை மாற மாட்டீங்கல்ல? எனக்கு பூவே வேணாம். பூ வைக்கிறத நான் விட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பை. கிளம்பியாச்சு. நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். இந்த வாட்டர் பாட்டில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நிறுத்தி தண்ணி வேணும் கேட்கக்கூடாது. நம்மளே எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் போகிறதுனால அங்கங்கே போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி தாக எடுக்கும் போதெல்லாம் குடிச்சிக்கலாம். அதுக்காக இப்போ நம்ம போகிறோம். எங்கே போகிறோம், எப்படி போகிறோன்றதெல்லாம் போகிற வழியில் பேசிக்கிட்டே போகலாமா? போகலாம். இப்போ கடை முடிஞ்சிருச்சு, சாமான் வேலை முடிஞ்சிச்சு, சமையல் வேலை முடிஞ்சிச்சு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் கிளம்புறோம். சர்ப்ரைஸ். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே சர்ப்ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
ஓகே, ஒரு வழியாக ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி பாதி நேரம் நான் தூங்கிட்டேன். எப்படி வந்தேன்னு கூட நான் யோசிக்கல. ஆனால் நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? டி நகரில் இருக்க அக்கார்ட் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஓல்டு காஞ்சிபுரம் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும், காசு கொடுங்கன்னு கேட்டால் என்கிட்ட 10 ரூபா கூட கிடையாது. உங்ககிட்ட என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்ட்டாரு. அப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு நம்ம பீரோ ஃபுல்லாக பட்டு சாரி வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு போயிடுவோமேன்ட்டு. இங்கே வந்து நம்ம கொடுக்குற பட்டு சாரிக்கு அப்படியே பணமாக திருப்பி கொடுக்குறாங்களாம். அதுவும் பழைய பட்டு சாரிக்கு. போகலாமா? ஒரே நிமிஷம் இருங்க, காரில் போயிட்டு பட்டு சாரி வச்சுட்டேன். அது அவருக்கே தெரியாது, நான் நேற்றே வச்சுட்டேன். அப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. பட்டு எடுத்தாச்சு. நேராக இங்கே தான் வந்திருக்கோம், காஞ்சிபுரம் பட்டு சென்டர். உள்ளே போகலாமா? எவ்வளோ காசு தராங்க, நம்ம வாங்கிட்டு ஓடி போயிட போகிறோம். ஹஸ்பண்ட் கிட்ட கூட கொடுக்க போகிறது இல்லைங்க, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இந்த பழைய பட்டு புடவையெல்லாம் நானே கட்டுறது இல்லைங்க. இதெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த புடவைக்கெல்லாம் காசு தராங்களா அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு தான் இருக்கிற மொத்த பட்டு புடவையும் எடுத்து கட்டப்பையில் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க. எங்கே தெரியுமா? ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர். போகலாமா? உள்ள வாங்க. எவ்வளோ காசு தருவாங்க? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் தங்க ஜரிகை, வெள்ளி ஜரிகை தான். இன்னும் கிடையாது, கார் பெட்ரோல் கூட வரப்போது இல்லை வரா ஏங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் 1 ரூபாய் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர் அங்கே உள்ள போகலாம். இங்கே தான். வாங்க மேடம், உட்காருங்க மேம். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணாத பட்டு புடவைங்க. நான் உங்களை யூடியூப்ல பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பழைய பட்டு புடவைக்கெல்லாம் நீங்க வாங்கிட்டு காசா தரீங்கன்ட்டு. அதுதான் எப்படி? சாரீஸ், ஓல்டு சாரீஸ், பழைய காலத்து சாரீஸ்லாம் எடுத்துட்டு கேஷ் கொடுத்துருவோம் மேடம். அப்படிங்களா? ஆமாம் மேடம். சாரீஸ் ஆமாம் சார், ஒரிஜினல் தான் சார். இல்லை சார், நானும் ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவ்வளோ தொழில் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். இல்லை சார், ஒரிஜினல் தான் சார். இந்த சாரீ எல்லாமே போகுமா? போகும் மேடம், சாரீஸ் எல்லாமே அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இந்த சாரீ வந்து ரொம்ப கிழிஞ்சிருக்கு. இது ஒரு டவுட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க வாங்குவீங்களா? எடுத்துப்போம் மேடம். நம்ம அந்த மாதிரி சாரீஸ் இருந்தாலே எடுத்துப்போம் மேடம். சாரீஸ் எவ்வளவு கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மேடம். சாரீஸ் நம்ம எடுத்துப்போம் மேடம், சாரீஸ் எல்லாமே. சூப்பர். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சார், நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ஏற்ற காசு வரலன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? ஒரு பெரியப்பாலேருந்து வரோம் சார். மேடம் நீங்கள் இங்கே வரணுன்னு கூட அவசியமே இல்லை மேடம். சாரீ ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலே போதும். சாரீ வந்து போகுமா போவாதான்னு கிளியராக சொல்லிவிடுவோம். சரி, நீங்கள் இந்த சாரீலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க மேடம், கிளியர் காப்பர் சாரீஸு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இந்த சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு நாங்கள் காப்பர் சாரீஸ் முன்னாடி சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம நல்ல ரேட்டுக்கு எடுத்துப்போம் மேடம். சாரீஸ் இன்னும் சார் எப்படிங்களா எடுக்க மாட்டீங்கன்னா சந்தேகத்தில் வந்தோம் சார். எடுத்துப்போம், இதுவும் ஒரு ரேட் போட்டு எடுத்துப்போம் சார். காப்பரும் ஒரு ரேட் போட்டு எடுத்துப்போம், ஆனால் கம்மி ரேட்டு போகும். ஏன்னா சில்வர் இது பாருங்க, இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். இந்த மாதிரி கலரில் வந்துன்னா உங்களுக்கு சாரீஸ் நல்ல ரேட்டு போகும். பார்டர் கணக்கு பண்ணி நல்ல ரேட்டு போகும். சரி, அப்போ உங்கள் கடை இங்கே மட்டும் தான் இருக்கா? இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த கடைக்கு தான் நாங்கள் வரணுமா? எங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்குல்ல சார்? சரி, இங்கே மட்டும் எங்களுக்கு கடை இல்லை சார். நம்மது வந்து காஞ்சிபுரம், சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், காரைக்குடி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஷாப் இருக்குது சார். நீங்கள் நேரில் வரணும்னு கூட அவசியம் இல்லை. சாரீ ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணாலே நாங்கள் போமா போவதாக சொல்லிடுவோம். அதேமாதிரி நீங்கள் நம்ம பர்சன் யாருன்னா ஆள் அங்கே வரணுன்னா கூட தாராளமாக அங்கே வந்து சாரியை டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரேட்டு, காஞ்சிபுரம் மில் ரேட்டுக்கு அந்த சாரீ எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். வர முடியாதவங்க வீட்டில் இருந்து கால் பண்ணாலே போதும். இப்போ வர முடியல, அவங்களால வர முடியலன்னா நம்ம பர்சன் அவங்களே வந்து சாரீஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துருவாங்க சார். சரி, கம்பல்சரி நான் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு? கம்பல்சரி நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக வரலாம் மேடம். சாரீஸ் இந்த டி நகரில் இருக்குது மேடம் ஷாப்பு. டி நகர், அதுக்கப்புறம் அண்ணா நகர், அந்த சைட்லாம் நம்மளுக்கு ஷாப் இருக்குது மேடம். தாராளமாக வரலாம் மேடம். ஆல் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் கால் பண்ணால் போதுமா சார்? ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் டோர் ஸ்டெப். வீட்டில் ஃபோன் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் நம்பவே இல்லையே சார். இந்த கல்லில் மட்டும்தான் நீங்கள் உரசி டெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை மேடம், நம்மகிட்ட ஆசிட் டெஸ்ட்டும் இருக்குது மேடம். ஆசிட் டெஸ்ட்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரிஜினல் சில்வர் ஜரிகையில் போடும்போது சாரீ வந்து பொங்காது மேடம், அப்படியே நிற்கும். ஓகேங்களா? இந்த சாரியில் ஒன்றுமே ஆகாது. அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி சாரீஸ், காப்பர் சாரீஸில் நம்ம போடும்போது இதை பாருங்க, காப்பர் சாரீஸில் போடும்போது இந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்சு சாரீஸ்.
அதனால் இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுப்போம், வெள்ளி ஜரிகை சாரீஸ்லாம். கடை டைமிங் எப்படி சார்? கடை டைமிங் 9 to 9 சார். ஓகே சார். மார்னிங் 9 to நைட் 9 சார். சண்டே இருக்குமா சார்? எல்லா நாளும் ஓப்பன் தான் சார் ஷாப்பு. ஓகே. சாரி யாருனா இருந்தால் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாருனா இருந்தால் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். என்னங்க இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறீங்க? இந்த சாரீ மட்டும் போகாது மேடம், இது காப்பர் சாரீஸ். மற்ற சாரீஸ் எல்லாமே போகும். ஓ, மேடம் உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 68,500 போதும் மேடம், எல்லாமே சேர்த்து. என்ன சார் சொல்கிறீங்க? ஓ 68,000 சார்? ஆமாம் மேடம், நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பழைய காலத்து ஜெரி சார். இது பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக ஜெரியாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்ல ரேட்டுக்கே எடுத்துப்போம் சார் சாரீஸ்லாம். என்ன ரேட் வரலாம்? இந்தாங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போகலாமா? போகலாம் சார். என்ன கப்பி? இந்தாங்க போனால் போகுது. எனக்கு கூப்பிட்டு வந்தீங்களே, அதுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. போகலாம். 500 தானா? ஆமாம், அவ்வளோதுண்ணா. பரவாயில்லையே. ஃபைனலாக வந்து நம்ம இந்த காசை வாங்கின உடனே நம்ம கையும் காலும் சும்மா இல்லாமல் உடனே ஷாப்பிங் போகணும், அங்கே போகணுன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றிட்டு அப்படியே செம்மையாக பறிச்சுதான். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் லட்சுமாவுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் டாமினோஸ் சாப்பிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ போய் இதை அப்படியே கொடுக்க போகிறோம். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்க பார்த்துட்டு நம்ம இதை கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறோம். ஓகேவா? போகலாமா? வாங்க. ஓகே, நம்ம வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பீஸாலாம் வாங்கிட்டு வந்தோம். அது கொடுத்தவொன்னே குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கூட நம்மளுக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட பழைய பட்டு புடவைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓல்டு காஞ்சிபுரம் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பட்டு புடவைக்கு ஏற்ற மாதிரி காசை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கே உரிமையானது. அதனால் நீங்களுமே போய் வாங்கிக்கலாம். அவங்களோட பிரான்ச் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு நேர்லேயும் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.